ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல ஓவர்ஃப்ளோ டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஓவர்ஃப்ளோ அப்படின்னும் போது ஒரு ஸ்க்ரீனில் கண்டென்ட் இருக்குது. ஸோ பேராகிராஃபோ இமேஜஸோ ஓகேவா, அது ஒய் டைரக்ஷன்லையோ இல்லை எக்ஸ் டைரக்ஷன்லையோ ஓவர்ஃப்ளோ ஆகும்போது கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா சைட் பாரில் ஓவர்ஃப்ளோ ஓகேவா இருக்குது. ஸோ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால ஓவர்ஃப்ளோ ஆகுது. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்களா இப்போ எனக்கு என்ன ஆகுது, அந்த சைட் பார் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னும் போது கண்டென்ட் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகலை ஓகேவா. எப்போ எனக்கு அதிகமாகுதோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இங்கே ட்ரிகர் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதில் ஓவர்ஃப்ளோட எதுக்கு யூஸ் ஆகுது, தென் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். CSS overflow property deals with the content that will spill out of its container. Container அப்படின்னும் போது div, span, whatever you are using, ஓகே. ஸோ அந்த கண்டெய்னர் விட்டு வெளியில் எனக்கு வந்திருக்குன்னா அது ஹைட் ஆகணுமா, இல்லை விசிபிள் ஆகணுமா, இல்லை ஓவர்ஃப்ளோ இன் ஒய் டைரக்ஷனா எக்ஸ் டைரக்ஷனா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ஓவர்ஃப்ளோ இன் எக்ஸ் டைரக்ஷன், ஓவர்ஃப்ளோ இன் ஒய் டைரக்ஷன் ஓகேவா. ஸோ எந்த டைரக்ஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்றது முக்கியம் ஓகேவா. அதுக்காக ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ், தென் வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸ். இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது: விசிபிள், ஹைடன், ஸ்க்ரோல் அண்ட் ஆட்டோ. ஸோ விசிபிள் ப்ராப்பர்ட்டினா ஓவர்ஃப்ளோ ஆக சொல்ல நமக்கு தெரியணுமா வேண்டாமா. தென் ஹைடன் ப்ராப்பர்ட்டி ஓவர்ஃப்ளோ ஆக சொல்ல அது மறைஞ்சிடணும். ஸ்க்ரோல் ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸ் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஸ்க்ரோல் ஆகணும். ஆட்டோ ப்ராப்பர்ட்டி அதுவே டிஃபைன் பண்ணிக்கணும் எந்த ஆக்சிஸில் ஸ்க்ரோல் ஆகுதுன்றதை. ஏன்னா ஸோ நம்ம நிறைய இமேஜ் ஸ்பேனை இப்படி அடிக்கிட்டே போனோன்னா, அதாவது இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் அடிக்கிட்டே போனோன்னா நமக்கு எக்ஸில் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இப்படி அடிக்கிட்டே போனோன்னா ஒயில் ஸ்க்ரோல் ஆகும் இல்லையா, டிப்பில். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்ப்போம் ரியல் டைமாக. யூஸ் கேசஸ் அப்படின்னும் போது இங்கே லேஅவுட், ப்ரிசிஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அடாப்டபிலிட்டி, வேறு ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் ஆகணும் இல்லையா. ஸோ தென் ஓவர்ஃப்ளோ விசிபிள் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓவர்ஃப்ளோ விசிபிள்னும் போது ஜஸ்ட் இங்கே நமக்கு ஒரு டிவ் இருக்குது ஓகேவா. இந்த டிவ்வில் ஒரு ஹெட்டிங் ஓவர்ஃப்ளோ விசிபிள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங், தென் ஒரு பேராகிராஃப் இருக்குது ஓகேவா, ஒரு சின்ன பேராகிராஃப். தென் இப்போ இதுக்கு கண்டெய்னர் அப்படின்ற அந்த டிவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், தென் ஸ்டைலிங் கொடுக்குறோம் ஓகே. ஸோ இந்த கண்டெய்னருக்கு வித் வந்து 200 பிக்சல், ஹைட்டு வந்து 100 பிக்சல் ஓகேவா. நம்ம வித் அண்ட் ஹைட் கொடுத்துட்டு பார்டர் கொடுக்குறோம், பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு என்ன ஆகுது, இப்போ ஒரு பார்டர் வந்து கிரியேட் ஆகுது அதை சுற்றி ஓகேவா. தென் இப்போ ஓவர்ஃப்ளோ விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட விசிபிள் அப்படின்னு கொடுத்ததால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது, அது அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வருது, பட் இருந்தாலுமே எனக்கு அது விசிபிளாக இருக்குது ஓகேவா. பார்த்தீங்களா, இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் பாருங்கள். இதுதான் அந்த டிவ் கண்டெய்னர் ஓகேவா. தென் இது ஹெட்டிங், இது அந்த பேராகிராஃப். இது எங்கே இருக்குது, ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃபாக அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த கண்டெய்னருக்கு நம்ம வித் அண்ட் ஹைட் கொடுத்து லிமிடேஷன் கொடுத்துருக்கிறதால இங்கே என்ன ஆகுது, ஓகே ரீசெட் பண்ண முடியாதனால இன்ஸ்பெக்ட் பேஜில் ஓகே. தென் இப்போ பாருங்கள், ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 125%. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்ல இப்போ பாருங்கள் டிவ் சின்னது தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது வித் அண்ட் ஹைட் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், நீ இவ்வளோ தான் இருக்கணுன்றத. தென் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த ஓவர்ஃப்ளோ ஆக சொல்ல நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே பாருங்கள் இந்த டிவ்வை கிளிக் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள் கண்டெய்னருக்கு வித் 200 பிக்சல், ஹைட் 200 பிக்சல், பார்டர் 1px சாலிட், திக்னஸ், தென் ஸ்டைல், தென் கலர் ஓகேவா. தென் இங்கே விசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓவர்ஃப்ளோ ஆக சொல்ல விசிபிள் ஆகணுமா வேண்டாமான்ட்டு இந்த இடத்துக்கிட்ட. ஸோ விசிபிளுக்கு பதிலாக ஓகே, ஸோ ஹைடன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்து என்டர் கொடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுது தான், ஆனால் எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ ஆகிற எல்லா கண்டென்ட்டுமே ஹைட் ஆகிடுச்சு ஓகேவா. இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹைட் பண்ண முடியும் ஓகேவா. தென் இது மட்டும் இல்லாமல் ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோலும் பண்ண முடியும், எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷனில். அது அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓவர்ஃப்ளோ ஹைடன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹைடன் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஹைட் ஆகிடும் ஓகேவா. விசிபிள் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது விசிபிளாக இருக்கும் ஓகே. தென் இங்கே ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னும் போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல. ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஸோ நிறைய பேராகிராஃப் யூஸ் பண்ணுறோம், ஒரு பிளாகிங் எழுதுறீங்க, இல்லை லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, ஹியூஜ் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும் ஓகேவா.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இமேஜை லோட் பண்ணுறீங்க, ஒரு 1000 இமேஜ் பேக் எண்ட்லேருந்து, ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த 1000 இமேஜ் உங்களால் வியூ பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன பண்ணும், ஓவர்ஃப்ளோ தேவைப்படும், ஓகேவா? இங்கே ஓவர்ஃப்ளோன்ற இடத்துல விசிபிள் ஹைடுன்னு பார்த்தோம், இப்போ ஸ்க்ரோல் பார்ப்போம், ஓகேவா? ஸோ நான் ஸ்க்ரோல்னு கொடுக்க சொல்ல என்ன ஆகும்னா எனக்கு போத் டைரெக்ஷனில் ஸ்க்ரோல் ஆகும், ஓகேவா? பட் அது வேண்டாம் எனக்கு, ஓகே? இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்க்ரோல் இருக்குது, இங்கேயும் ஸ்க்ரோல் இருக்குது. எனக்கு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஸ்க்ரோல் ஆக முடியுமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆட்டோ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவே ப்ரீ டேக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்க்ரோல் ஆகிருக்குமா? உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுதா? ப்ரீ டேக் என்ன நடக்கும்னா இது அடுத்த லைனுக்கு எங்கேஜ் பண்ணாது, கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் அடுத்தது இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்றது அடுத்த லைனுக்கு கொண்டு வந்திருக்கு பேராகிராஃப். ஏன்னா நம்ம இதோட வித்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷார்டன் பண்ணியிருக்கோம். அதனால் இதுவே ப்ரீ டேக்காக இருந்தால் என்ன நடந்திருக்காது, அது இருந்தால் மாதிரியே இருக்கும், ஓகேவா? அதுதான் அந்த ப்ரீ டேக்கோட யூசேஜ். ஸோ லைக் போயம், ஓகே? தென் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிடும். அதாவது எந்த டைரெக்ஷனில் அது எக்ஸிட் ஆகுதோ, கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோலை எனேபிள் பண்ணும். அதுதான் இந்த ஆட்டோ ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? தென் இங்கே எக்ஸ் டைரெக்ஷனில் ஒய் டைரெக்ஷனில் நம்ம ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன டியூட் அப்படின்னா சிம்பிள். ஸோ வெறும் ஓவர்ஃப்ளோக்கு நீங்கள் ஸ்க்ரோலு, ஹைடனு, விசிபிள் அப்படிலாம் கொடுக்காம ஓவர்ஃப்ளோ எக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வேணுமா, இல்லை ஓவர்ஃப்ளோ ஒய், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? 3 ப்ராப்பர்ட்டி தான், ஓவர்ஃப்ளோ எக்ஸ், ஓவர்ஃப்ளோ ஒய், அவ்வளோதான். ஸோ வேல்யூஸ்னும் போது ஸோ ஃபஸ்ட்டு விசிபிள், தென் ஹைடன் பார்த்தோம், தென் ஸ்க்ரோல் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ஸ்க்ரோல்னும் போது 2 டேரெக்ஷன்லையுமே ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துட்டு அது எந்த டேரெக்ஷனில் ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ ஓவர்ஃப்ளோ எக்ஸு பார்த்தீங்கன்னா ஹைடன், அதாவது ஓவர்ஃப்ளோ எனக்கு எக்ஸு வந்து வேணாம்ப்பா, எனக்கு இப்படி எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே அதை என்ன பண்ணிவிடு, ஹைட் பண்ணிவிடு, எனக்கு காட்ட தேவையில்லாத. ஓவர்ஃப்ளோ ஒய்யில் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஸ்க்ரோல் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகும், ஓகேவா? சிம்பிள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ப்ராப்பர்ட்டியை மாற்றி போட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர்ஃப்ளோ ஒய்யை ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸை ஸ்க்ரோல் பண்ண முடியும், ஓகே? மோஸ்ட்லி அப்படி பண்ணாதீங்க. ஸோ டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி அது கிடையாது, ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ் அப்படி இருக்காது. ஸோ இந்த கேஸ் லைக் சினாரியோ லைக் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் மூவிஸை இப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ அந்த மாதிரி சினாரியோ வர சொல்ல நம்ம மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணுறது வேறு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சினாரியோ வரும், இங்கேயும் வெப் டெவலப்மெண்ட்டையும் வரும், ஓகேவா? நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண சொல்ல கண்டிப்பாக அது தேவைப்படும். அதனால் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸை மறக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் அட்டாச்டு வித் த பொசிஷன், ஓகே? பட் ஆனால் பொசிஷன் வராத மாதிரி இருக்கும், பட் ஆனால் பொசிஷன் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓவர்ஃப்ளோ எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். தென் இங்கே என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ விசிபிள், ஹைடன், ஸ்க்ரோல் அண்ட் ஆட்டோ, ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டென்ட்டை ஓவர் ரைட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இங்கே டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி விசிபிள், ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், விசிபிளாக தான் இருக்கும், ஓகேவா? த ஓவர்ஃப்ளோ இஸ் நாட் கிளிப்டு, ஓகே? ஸோ விசிபிளாக தான் இருக்கும். தென் அதுக்கப்புறமா நம்ம மேனுவலாக ஹைட் பண்ணுறதோ, ஸ்க்ரோல் பண்ணுறதோ, இல்லை ஆட்டோ கொடுக்குறதோ அது தங்களோட விருப்பம், ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதோட ஓவர்ஃப்ளோ டாபிக் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன் ஃப்ளோட்டில். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.